ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் தினேஷ், கோயம்புத்தூர் ட்ரீம் விலாஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அவென்யூ. இயற்கையான சூழலில் இயற்கையோட ஒன்றி வரணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க நம்ம கிருஷ்ணா அவென்யூக்கு. நம்ம கிருஷ்ணா அவென்யூ எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ஹைவேஸுங்க. காரமடையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க. காரமடை டு மஞ்சூர் ரோட்டில் தாயனூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம கிருஷ்ணா அவென்யூ அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஊட்டி போகணும்னு நினச்சிங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் வச்சு தான் ஊட்டி போக முடியும். பட் இன்றைக்கி டிராஃபிக் கன்சம்ஷனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிங்கன்னா மாற்றுப்பாதை ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ண ரோடு எதுனா நம்ம காரமடையிலேருந்து மஞ்சூர் போகிற ரோடு இதுதாங்க. இந்த ரோட்டு மேலே தாங்க கிருஷ்ணா அவென்யூ அமைஞ்சிருக்குது. மேலும் இந்த ரோடு சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா கிருஷ்ணா அவென்யூவோட வேல்யூஷனே பயங்கர ஹைக் ஆயிருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாப் பேர் தண்ணீர் பந்தல். இந்த இடத்துல பஸ் நிற்குங்க. ஆப்போசிட் நம்ம சைடு இருக்குங்க. நம்ம அடுத்ததாக கிருஷ்ணா அவென்யூக்குள்ளே என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே தான் நினைக்கிறோம். இயற்கையோட ஒன்றி வரணும்னு சொன்னோம்ல, அதுக்கு என்ன ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ பாருங்கள், சுற்றி வர மழை தான் இருக்குதுங்க. 3 சைடு சரௌண்டட் போய் மலைங்க. காலையில் நேரமோ சாயந்தரம் நேரமோ இல்லை ட்ரெஸ்லிங் வரப்போ இந்த இடத்துல நின்று பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம். இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. சைட்டுக்குள்ளே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஏக்கர் கொண்ட ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தமாக 492 பிளாட் இருக்குது. ஸோ நம்ம ஆசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரோடு டிடிசிபி ரெரா இருக்குது. ரோடுன்னு பார்த்தீங்கன்னா 40 அடி 33 அடி 30 அடி இந்த மாதிரி ரோடு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஒவ்வொரு சைட்டுக்கும் பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம். ஓவர் டேங்கு காமனாக ஒரு போரு. இது பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த டேங்கை ஃபில் பண்ணி இந்த 492 பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக போர் லைன் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். 24/7 தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குது. இதெல்லாம் நல்ல தண்ணிக்கு நீங்கள் வந்து அடுத்து வரணும். நம்ம சைட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு சின்ன செக் டேம் இருக்குது. தண்ணி எப்பவுமே அங்கே நின்றுட்டே இருக்கும். ஸோ இங்கே போர் வாட்டர் பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் மாதிரி தான் வரும். இது இல்லாமல் நல்ல தண்ணிக்கான ப்ரொவிஷன் நம்ம மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் வீடு கட்டி உள்ளே வந்து நல்ல தண்ணி கனெக்ஷன் உங்களுக்கு வந்துடும். இது இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் போட் பண்ணியிருக்கோம். வாக்கிங் ட்ராக் இருக்குது. அந்த வந்து உங்களுக்கு ஒரு வாலிபால் கோர்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம உள்ளே பண்ணிக்க டெவலப்மெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி உள்ளே வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். மழை தண்ணி வந்துச்சுன்னா சுத்தமாக உள்ளே நிற்கக்கூடாதுங்க. அதுக்குண்டான ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ள டெவலப்மெண்ட் எல்லாம் சொன்னோம். நீங்கள் அடுத்து எங்கே வருவீங்க? இங்கே வந்து நம்ம ஒரு இடம் வாங்குறோம், வீடு கட்டுறோம். அதுக்கு உண்டான அடுத்த வசதிகள் என்னன்னு நீங்கள் கேட்பீங்களா? ஐ மீன் கிராசரி ஷாப்பு, ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரி கேட்பீங்க. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 100 மீட்டரில் ஒரு மலை கடை இருக்குங்க. இந்த சைடு போனீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் மலை கடை இருக்குது. இது இல்லாமல் தாயனூர் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் ஸ்கூலுன்னு எடுத்திங்கன்னா ஸ்ரீ விநாயகர் வித்யாலயா ஸ்கூல். இந்த பக்கம் போனீங்கன்னா விவித் இன்டர்நேஷனல் ஸ்கூல். விநாயகர் வித்யாலயா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் ஸ்கூல் இருக்குது. இந்த பக்கம் விவித் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. இது இல்லாமல் யூஐடி ஸ்கூல் இருக்குது. அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர்ஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். காலேஜ் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குதுங்க. யூஐடி காலேஜ் இருக்குது. காருண்யா இன்ஸ்டியூஷன். ஸோ இது இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம், நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நம்ம சைட்லேருந்து இருந்துச்சுன்னா 1.5 கிலோமீட்டரில் 4-5 பேங்க் இருக்குதுங்க. பலதரப்பட்ட வசதிகள் நம்ம கிருஷ்ணா அவென்யூ சுற்றி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மஞ்சூர்லேருந்து ஊட்டி போகிற பஸ்ஸும் இந்த வழியாக தான் போயிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 ட்ரிப் போயிட்டு வருதுங்க பஸ்ஸு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வெளியே இருக்கிறது, சைட்டுக்குள்ளே டெவலப்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். இனி அடுத்த நீங்கள் எங்கே வந்துப்பீங்க தெரியுங்களா? ப்ரைஸ் தானே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம கிருஷ்ணா அவென்யூ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் அப்படின்னு நம்ம கான்ஃபிடன்ஸ் சொல்லுவோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா டிடிசிபி ரெரா அண்ட் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட சென்ட் வெறும் 3.25 லட்ச ரூபாய்க்கு தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே உங்களுக்கு இடமா வேணாலும் இடமா வாங்கிக்கலாம், இல்லை வீடு கட்டி தரச்சுனாலும் வீடாக கூட கட்டிடலாம். இங்கே உங்களுக்கு வெறும் லேண்டு மட்டும் வாங்கினா 70% வரைக்கும் லோன் பண்ணி தரோம். லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போகணும்னா 85 to 90% வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். இங்கே நீங்கள் ஒரு சிங்கிள் பிஹெச்கே போனா வெறும் 15 லட்ச ரூபா இருந்தால் போதும், சிங்கிள் பிஹெச்கே பண்ணிக்கலாம். அதே 2 பிஹெச்கே வேணா ஒரு 24 லட்சம், 3 பிஹெச்கேனா ஒரு 34.25 லட்சம், 4 பிஹெச்கேனா 39 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு 4 பிஹெச்கே வரைக்கும் கட்டி தர முடியும். இது இல்லாமல் உங்களுக்கு வெறும் லேண்ட் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், நீங்கள் இடம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 3 லட்ச ரூபா இருந்தால் போதும், வீடு கட்டிக்கலாம். இங்கே ஒரு இடம் மட்டும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மாதம் இஎம்ஐயாக வெறும் 4,500 கட்டினா போதும், உங்களுக்கு ஒரு இடம் சொந்தம். மாதம் ஒரு 12,000 கட்டினா உங்களுக்கு இங்கே ஒரு வீடு சொந்தம், சிங்கிள் பிஹெச்கே வீடு சொந்தம். கிருஷ்ணா அவென்யூ பற்றி இப்போ எல்லாமே சொல்லியிருக்கோம். இனி அடுத்தது புக்கிங் ப்ராசஸ். அது எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேராக சைட்டுக்கு வாங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? 1000 ரூபா டோக்கன் போட்டு இந்த சைட்டை பிளாக் பண்ணி வைங்க. 7 நாள் டைம் கொடுக்கணும். 3 to 7 நாள் டைம் கொடுக்கணும். இந்த 7 நாள் டைமில் உங்களுக்கு இந்த இடம் கன்ஃபார்மாக வேணும்னா 99,000 அட்வான்ஸை போட்டு இந்த சைட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கங்க. இது போக உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள்.